ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். நான் வந்து தெற்கு மாவட்ட துணை எம்பி செயலாளர் வெங்கச்சையா. பெருந்தொழில் சார்பில் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் எங்கள் தலைவர் சார்பில் மனிதனை மனிதனாக மதிக்க கோட்பாட்டின்படி நாங்கள் இந்த ஏழை எளிய மக்களை பார்த்து ஒவ்வொரு வாரமும் அவங்கள சந்தித்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்கக்கிட்ட அன்பாக பேசி எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் கொஞ்ச நாளாகவே. அப்போ இந்த பாட்டியை வந்து பார்த்தோம். நேற்றைய தினத்தில் சொன்னாங்க இந்த மாதிரின்ட்டு பாட்டியை வந்து பார்த்தோம். பாட்டிக்கு யாருமே கிடையாது. அவங்க நிலைமையை பாருங்கள். இந்த வீட்டில் அவங்க மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கக்கூட ஆள் இல்லாத நிலமையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலமையில நாங்கள் வந்து பார்த்து அவங்களுக்கு என்ன கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச உதவி என்னவோ அதை நாங்கள் செய்யலான்ட்டு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் பெருந்தொழில் சார்பில் நாங்கள் குழுவாக வந்திருக்கிறோம். வணக்கம்மா. நாங்கள் தெற்கு மாவட்ட துணை எம்பி செயலாளர் வெங்கச்சையா. நாங்கள் வந்து இந்த கொஞ்ச நாளாகவே முதியோருக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் தலைவரி சார்பில் பெருந்தொழில் சார்பில் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவியை இந்த மாதிரி வயசானவங்களுக்கு அன்பாக பேசி அவங்களுக்கு என்ன வேணுமோ எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அப்போ நாங்கள் வந்தோம், உங்களை விசாரித்தோம். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு எல்லாம் சொன்னாங்க. அப்போ நாங்களே உங்களுக்கு முன் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். ஆமாம்மா, எனக்கு இந்த அளவுக்கு வருவீங்கன்னு எனக்கு நேசமாக தெரியாது. ஆண்டவர் தான் அங்கே பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ஏசப்பா தான் உங்களை இங்கே அனுப்பியிருக்காங்க. நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியே படுத்து உறங்கினேன். ஆனால் நேற்று கூட போடுவோன்னு தான் கை தொடவே இல்லை. நூல் போடுவோன்னு தான் தொடவே இல்லை. இப்போ கொஞ்சம் தெம்பாக இருக்கேன். இப்போ தான் தெம்பாக இருக்கேன். நேற்றுலேருந்து தெம்பு கொஞ்சம் பாட்டிக்கு வந்து சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒருத்தவங்க வந்து அரிசி கொடுத்துருக்குறாங்க, ரேஷன் அரிசி. அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா வெறும் வண்டு. எனக்கு வீடியோ கால்லையே அவ்வளோ வண்டு ஊறது தெரியுது. அந்த மாதிரி வண்டு பிடிச்ச அரிசியை அவங்க குடைச்சி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலை. அந்த சமயத்துல தான் நம்ம வந்திருக்கோம் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு. வீடியோ பார்க்குற மக்கள் யாராக இருந்தாலும் பாட்டிக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ உங்களால் ஏண்டதை செய்யுங்க. உங்களை கடவுளை ஆசீர்வதிப்பார். பாட்டி நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா? நீங்கள் அல்லாதீங்க, நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இருக்குது, எங்களை காப்பாற்று. சரிங்களா? எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்வோம். எனக்கு இப்போ ரொம்ப என் பிள்ளைலாம் இருக்குது, பேர பிள்ளை என் பிள்ளைலாம் பார்த்து தலைவருக்கு ஒரு நன்றி சொல்லியிருந்தேன். தலைவரே நன்றின்னு சொல்லியிருந்தேன். இந்த பேருக்கு நன்றி, பாக்கி பேருக்கு நன்றி, இன்னும் இருக்கிறவங்களுக்கு நன்றி. நான் வந்து ஒரு அனாதையாக இருந்ததுனால அனாதை இல்லாத பிடிக்கி என் பிள்ளையெல்லாம் வந்துருக்கு, பேர பிள்ளையெல்லாம் வந்துருக்கு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஒருத்தருமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு சோத்து கூட வழியில் அப்பெல்லாம் கூட வாங்கி கூட பிள்ளைகள் கொடுத்துட்டு பட்டினியாக கிடந்தோம் அந்த காலத்தில். அதெல்லாம் ரொம்ப கை விட்டுடுச்சேன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன் சாமி. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நேற்றுலேருந்து பிள்ளைகளை பார்த்தோம்னா அம்மா பிள்ளையோ எல்லாமே எனக்கு 22 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் எனக்கு ஆண்டவர் சாப்பிடக்குள்ளேயோ தூங்கக்குள்ளேயோ என் உயிர் எடுத்துட்டாருன்னா தேவையில்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் நன்றி சொல்லிட்டு முடிச்சிருங்க. ஆனால் வந்து நான் ஒரு வாரம் சொத்தில் கிடந்தேன். கஞ்சி வச்சு அடுப்பில் வச்சுட்டு வந்து வைப்பேன். அப்படியே அடுப்பில் பொரியறது தெரியும் போய் பண்ணுவோம், மாட்டி வைப்பேன். அப்படியே அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 10 நாள் சொத்தில் கிடந்தேன். இப்போ ரொம்ப இப்போ ரொம்ப சந்தோஷம்.